உண்மையிலேயே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகுறேன். இந்த பழகுன இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் இதில் காமிச்சப்ப அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பா, சரி இந்த படத்துக்கு நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களே பார்த்தேன் சார். உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? வில்லனா? ஆமாம் சார். நல்ல வேளை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தவொடனே அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படத்தில் எண்ணெயை தேய்ச்சும் தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏச்சுன்னு அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படி போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்தளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன். ஒரு நட்புக்காக வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள் நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100 200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தியேட்டருக்கு வந்துட்டு இந்த படம் ஓகேப்பா நல்லாயிருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடினா போதும், இவ்வளோ ஓன படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம். ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க. இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்குறோம். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பர்சனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட அப்பாவும் அம்மாவும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நான் இல்லை, இந்த நிலைமையில். அதுக்கப்புறம் இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி உடன்பால், அப்புறம் ஜாக்கி, டார்க் ஹெவன் வந்து என்னோட 3வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சித்து ப்ரோ அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ரொம்ப காப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. ஸ்க்ரீன்லேயும் சரி மூவியும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். முதல்ல இந்த சந்தோஷத்துக்கு ரெட்டி பாவத்துக்கு மனப்பூர்வம் வாழ்த்துக்கள். புகழ்த்தமிழ் நான் குக் வித் கோமாளில் பார்த்து இப்போ பார்க்குறேன் ஹீரோ ஆகிட்டான் தம்பி. இல்லை பிள்ளை நிறைய வாய்ப்பு வரும். அப்போ தான் ஹீரோ என்பது ஒரு கதாபாத்திரம் தானே. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே ஒருத்தர் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். நான் எங்களோட பெரிய கனவு அதெல்லாம். ஹீரோ ஆகணும். எல்லாருடைய ஆசை தான் நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு. இந்த ஆசை நிறைவேறிக்காது. பெரிய வாழ்த்துக்கள். ஐயா அப்பா வணக்கம். நல்லா இருக்கீங்களாப்பா? சந்தோஷம். இந்த மேடை என் மேடையை நான் மாற்றிக்கிற முதல்ல சந்தோஷப்படுத்திக்கிற முதல்ல ஜவஹர்னு தங்கச்சிமா எல்லாரையும் பார்க்கும்போது இது குடும்ப நிகழ்ச்சியாக தான் தெரியுது எனக்கு. இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தெரியல. இது பொறுத்த வரைக்கும் சித்தை வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்த்துருக்கேன். அவனை தம்பியை முதல் படம் நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனுக்கு பாஸ்கெட்பால் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவனை அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக ஃபங்க் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பான். அப்படி வர சொல்லி தனியாக தெரிஞ்சான் தம்பி யாரா நீ அப்படி தான் கேட்டோம். திருவண்ணாமலை வந்த பிள்ளை. அந்த படம் அறிவழகன் சார் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணால் அப்போ தான் எனக்கு சித்தை தெரியும். அதுக்கப்புறம் காலத்தின் கட்டாயம் பாகவும் வாழ்க்கை விதி விளையாடிச்சு. என் கூட ட்ராவல் பண்ண நிலைமை வந்துச்சு பிள்ளைக்கு. நான் ஸ்டுடியோவில் இருக்க சொல்ல ஸ்டுடியோவில் என் கூடயே இருப்பான் எப்போதுமே. ரொம்ப தங்கமான பையன், உண்மையாக இருப்பான். எல்லா வேலையும் எடுத்து செய்வான். அவனுக்கு பெரிய விஷயம் என்னென்னா வாய் தான். எதுவாக இருந்தாலும் உண்மை சொல்லிவிடுவான். அதெல்லாம் நிறைய பஞ்சாயத்து இருக்குது அவனுக்கு. எதையும் சொல்லுறதுனால என்ன ஆகுதுன்னா உண்மை ஏற்றுக்காது மனசு. நமக்கு உண்மை சொல்ல ஒத்துக்காது. எப்போதுமே உன்னை புகழ்ந்து சொன்ன ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு உடனே ஒத்துக்கும். இப்போ என்ன நல்லாவே போட்டு ட்ரெஸ் நல்லா போட்டுக்கலாமே அப்படின்னா உடனே யோசிப்போம். நம்ம என்ன பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கா உனக்கு அப்படி கேட்போம். நல்லது ஏற்றுக்கிற மனசு கெட்டது ஏற்றுக்காது. ஆனால் கெட்டது சொல்கிற மனசு தான் சூப்பராக இருக்கும். எப்போதும் உங்களுடைய அழகை சொல்றதை விட உங்களை குறைய சொல்லும் போது திருத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்படி தான் சித்து நான் பார்த்தேன். அந்த தம்பி வந்து ஹீரோ அன்னைக்கு எடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் என்பது பெரிய வாடிக்கையில் ஒரு பெரிய ட்ராவல் இருக்குல்ல. அந்த ட்ராவலில் அவன் வந்திருக்கான்.
நாங்கள் பேசும்போது எப்போதுமே என்னன்னா ஒருத்தர் பேசும்போது கேட்கணும். அதை கேட்காம பக்கத்தில் பேசினா அப்புறம் எனக்கு பேசணும் தெரியாது. உனக்கு தான்டா நான் எனக்காக பேசிக்கிறேன், உனக்காக தான் பேசுகிறேன். இந்த படம் சித்து வாழ்க்கையில் பெரிய படமாக அமையும். எப்போதுமே சொல்லுவாங்க, ஐயா சொன்னாங்கல்ல, இந்த காப் ரூல் பண்ணுறேன் எல்லாரும் போலீஸாக கூப்பிட்றாங்க அப்படின்றது, அது பெரிய கொடுப்பனை என்னை பொறுத்த வரைக்கும். நான் போலீஸாக தெரிய சொல்ல நான் அந்த உடையை போட்டு தான் போலீஸாக மாறிக்கிறேன். எனக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. சினிமா மட்டும் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். நான் ஒரு நாள் வக்கீலாக மாறுவேன், ஒரு நாள் டாக்டராக மாறுவேன், ஒரு நாள் ஹீரோவாக மாறுறேன், ஒரு நாள் எல்லா வேடங்களையும் இருக்கிறது மட்டும் தான் அந்த சினிமா. சினிமா என்பது அவ்வளோ அழகான தொழில். எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்குது. 3 வேளை சோறு போடுது, கேரவன் கொடுக்குது, எல்லாத்தையும் ரொம்ப பெருமைப்படுத்துது. எங்கே போனாலும் எங்களை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம் இல்லை சினிமா. இந்த தொழில் நான் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். அந்த தொழில்களில் வர எல்லா மக்களுமே பெரிய மக்களாக தான் நான் பார்க்குறேன், சிறந்த மக்களாக பார்க்குறேன். 140 கோடி மக்கள் இருக்கும். இந்த 140 கோடி மக்களுக்கு எத்தனை பேர் மேலே இந்த கேமரா பதிவு பண்ணியிருக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள். அந்த குறைஞ்ச மக்கள் நீங்கள் இருக்கீங்களே, நான் இருக்கேனே, அது பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி ஒரு தொழிலை படுத்தினால சந்தோஷமாக கை தட்டிக்கலாம். இந்த சினிமா தேடி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே. கோடம்பாக்கத்தில் பார்த்தா இத்தனை பேருடைய பெரிய கனவு இருக்குல்ல, நான் இதை பாவணும் அது பாவணும், எல்லாருடைய கனவுக்கும் இந்த சினிமா வழி கொடுத்துட்டே இருக்கு. எல்லாரும் சேர்த்துக்கும். அதான் சினிமா. இந்த சினிமா ரொம்ப அழகான தொழில். இந்த அழகான தொழிலுக்குள்ள சித்து வந்தமைக்கு பெரிய நன்றி. இந்த படத்தை நான் ஆரம்பித்து வேற ஒரு ஹீரோ வச்சு எடுத்து அது நின்று என்ன பண்ணேன்னு தெரியாதப்போ ஒரு நாள் நைட் நான் டீ குடிச்சிட்ருக்கேன், சும்மா பேசிகிட்டு இருந்தோம் சொந்த படம் எடுக்கலாமான்னு சொல்லி. அப்போ பூபதி சிவா எல்லோரும் சரின்னு சொல்லுவானுங்க. பேங்கில் பார்த்தா சல்லிகாசு இருந்திருக்காது. அந்த தைரியம் எப்போவுமே சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து மூவ் பண்ணி ஆரம்பிக்கும் போது தான் சரண் சார் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த படமும் இல்லை, இந்த மேடையும் இல்லை. பணத்தை தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய பேக் போனாக இருந்தது கோபால் சார் அண்ட் மை பிரதர் அண்ட் என் மிஸ்ஸஸ். அவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது சித்து ப்ரோ. ஏன்னா நான் ஏற்கனவே வெளியே ஃபுல்லாக நான் ஒரு ஹீரோ வச்சு எடுத்தால் நான் மாற்றுவேன், எல்லாமே எனக்கு சுற்றி தப்பாகவே இருந்துச்சு. நானும் சென்னையில் கிடையாது, நான் திருநெல்வேலி தான். ஸோ ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் நான் வந்து சித்து சார்ட்ட கதை சொன்னேன். ஓகே பண்ணலான்னு சொன்ன பிறகு படத்துக்குள்ளே தர்ஷியம்மா வந்தாங்க. முதல்ல தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஹீரோயின், அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ரித்தியா மேம், அதுக்கப்புறம் ஜெயக்குமார் சார், வேல்ராமூர்த்தி சார், இவங்க எல்லாம் படத்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நான் சீன் பேப்பரை கொடுத்துட்டு தூர போயிடலாம். ஸோ நான் யாருக்குமே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதை தாண்டி நான் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். அருள் சங்கர் சார் போயிட்டார், வஞ்சி பூழ்ச்சி இல்லை மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து படம் ஒன்றா டீ கடை கூட வச்சுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக கஷ்டப்படுத்தியிருப்பேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அது எங்களோட வேறும் நம்ம பண்ணது கிடையாது. மொத்தத்துலேயே அந்த இருக்காங்களே அவ்வளோ பேர் வச்சு தான் நான் படம் பண்ணேன். சிவா, ரத்தீஷ், காதர் பாய், மனோஜ், கோபால் சார், இந்த 5 பேரை வச்சு தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ அதை நியாயப்படுத்த விரும்பலை. ரித்யா மேம் அடுத்த படத்தில் கண்டிப்பாக மேனேஜர் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் முடிஞ்சளவு ஆன் டைம் ப்ரோக்ராம் சொல்லிடுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன். தர்ஷியா மேம் உங்களுக்கும் தான். அண்ட் தென் சித்து ப்ரோ, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் நம்புகிறேன். தர்ஷியா மேம் உங்களுக்கும் தான். மேம் மெட்ராஸ்க்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் உங்களுக்கு பெரிய படம் வரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி இங்கே வந்த எல்லாருக்குமே. அகைன்ஸ்ட் நான் ரொம்ப பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் சரண் சார் அண்டு கோபால் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பரமசிவம் அண்ணன், திருப்பதி அண்ணன், மதன், இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.